ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு? விடை 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் எழுதப்பட்டது? விடை இத்தாலி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் கைப்பட எழுதப்பட்டது? விடை பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிடப்படுவது? விடை முகவுரை. சிட்டிசன் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? விடை லத்தீன். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன? விடை பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? விடை பகுதி 3 அடிப்படை உரிமைகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? விடை அயர்லாந்து. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? விடை முன்னாள் சோவியத் யூனியன். 1969இல் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு எது? விடை டாக்டர் ராஜமன்னார் குழு. இந்திய அரசு எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியுள்ளது? விடை 6. தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு? விடை 352. நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு? விடை 360. இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? விடை பிரிவு 42. டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடும் உரிமை எது? விடை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சட்டப்பிரிவு 32இல் எத்தனை பேராணைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை 5. தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 2004. இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது? விடை 7. எந்த ஆண்டு சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது?
விடை 1978. மாநில அவசரநிலை சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 356. எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? விடை 44வது சட்ட திருத்தம். தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? விடை பிரிவு 17. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் பிரிவு எது? விடை பிரிவு 29. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கரால் குறிப்பிடப்படுவது? விடை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.